பேட் பால் 11 ஆப்ல பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மேட்சுக்கும் அவங்க ஃப்ரீ கிவ் அவே கான்டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிட்டு வராங்க. உங்களுடைய லாஸை ரெக்கவர் பண்றதுக்காகட்டும், ப்ராஃபிட்டை எக்ஸ்பெனன்ஷியலா இன்க்ரீஸ் பண்றதுக்கு இந்த ஆப் வந்து பெஸ்ட்டா இருக்கும். இந்த ஆப்போட லிங்க் அண்ட் இன்வைட் கோட் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. மறக்காம அந்த கிவ் அவே கான்டெஸ்ட்ல ஜாயின் பண்ணுங்க. ஃப்ரீ கான்டெஸ்ட் தான். ஹலோ, வெல்கம் பேக் டு கிரிக் ஸ்டார்ஸ் அனலைசர் யூடியூப் சேனல். இன்னைக்கான வீடியோவில் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 4th மேட்சோட ப்ரீ மேட்ச் அனலைசிஸ் அண்ட் ஃபேண்டசி 11 ப்ரெடிக்ஷன் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா 23rd February சண்டே மதியம் 2:30க்கு ஆரம்பிக்க போகுது துபாய் இன்டர்நேஷனல் ஸ்டேடியமில். வெதர் ரிப்போர்ட் பார்த்தோம்னா கிளவுடி வெதர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டெம்பரேச்சர் அரௌண்ட் 26 டிகிரி செல்சியஸ் இருக்கும். அடுத்ததா பிச் ரிப்போர்ட் பார்க்கலாம். இந்த கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய பிச் கண்டிஷன் பார்த்தோம்னா ஜென்ரலாகவே பேலன்ஸ்டு விக்கெட்டா இருக்கும். பேட்டர்ஸ் அண்ட் பவுலர்ஸ் ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ரீசெண்ட் டைம்ல பார்த்தீங்கன்னா பேட்டர்ஸை விட பவுலர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பவுலர்ஸ்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் ரெண்டு பேருக்குமே விக்கெட் டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே இருக்கு. இந்த டோர்னமெண்ட்ல இங்கே நடந்த முதல் மேட்ச்ல பங்களாதேஷ் ஃபர்ஸ்டா பேட் பண்ணி 228 ரன்ஸுக்கு ஆல் அவுட் ஆயிருந்தாங்க. பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா டீம் ஸ்ட்ரென்த்தும் இன்வால்வ் ஆயிருந்தது. ஏன்னா இந்தியா வந்து ஸ்ட்ராங்கர் டீமாக இருக்கு. பங்களாதேஷ் டீம் கூட கம்பேர் பண்ணும்போது ஒருவேளை இந்தியா ஃபர்ஸ்டா பேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மினிமம் 270க்கு மேலே அடிச்சிருக்கலாம். அதே போல தான் இந்த மேட்ச்லையும் இந்தியா ஒருவேளை ஃபர்ஸ்டா பேட் பண்ணாங்க அப்படிங்கும்போது 270க்கு மேலே மினிமம் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது போக இந்த மேட்ச்ல யூஸ் பண்ணக்கூடிய பிச் கண்டிஷன் எந்த மாதிரி இருக்கு அதன் பொறுத்து தான் நம்ம கரெக்டாக வந்து சொல்ல முடியும். இதுவே பாகிஸ்தான் ஃபர்ஸ்டா பேட் பண்ணாங்க அப்படிங்கும்போது பங்களாதேஷ் டீம் மாதிரியே ஒரு 250க்குள்ள ரெஸ்ட்ரிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. அடுத்ததா கிரவுண்ட் டைமென்ஷன் பார்க்கலாம். இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா எமிரேட்ஸ் ரோடு எண்ட் அண்ட் துபாய் ஸ்போர்ட்ஸ் எண்டுன்னு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஓவராலா பார்க்கும்போது பெரிய கிரவுண்டா இருக்கு. ஸ்ட்ரைட் டைமென்ஷன் ஒரு சைட் 84 மீட்டர் இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்கொயர் டைமென்ஷன் பார்த்தோம்னா ஒரு சைட் 69 மீட்டரும் இன்னொரு சைட் 78 மீட்டரா இருக்கு. டயகனல் பார்க்கும்போது கவர்ஸ் ரீஜன் அண்ட் மிட் விக்கெட் ரீஜன் ரெண்டுமே 81 மீட்டரும், தேர்ட் மேன் ரீஜன் அண்ட் ஃபைன் லெக் ரீஜன் 63 அண்ட் 66 இருக்கு. ஓவராலா பார்த்தோம்னா பெரிய கிரவுண்டா தான் இருக்கு. அடுத்ததா ட்ரேடிங் ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். இந்த மேட்சுக்கு பார்த்தோம்னா இந்தியாவுக்கு தான் மார்க்கெட் ஃபேவரபிளா இருக்கு. ஒரு ஸ்டாக்கோட ரேட் இந்தியாவுது 6.5 ரூபீஸ் வந்து இருக்கு. இந்த போட்டியில் இந்தியா ஃபர்ஸ்டா பேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இனிஷியல் ஓவர்ஸில் அக்ரெசிவாக ஸ்டார்ட் பண்ணலாம். பட் என்னதான் இருந்தாலும் இந்த கிரவுண்டோடைய ஸ்டாட்ஸ் படி அந்த மிடில் ஓவர்ஸில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரியான சமயத்தில் இந்தியாவுடைய ஸ்டாக் ரேட் கொஞ்சம் கம்மியாகும். இந்தியா பாகிஸ்தான் டீமுக்கு எதிராக ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அந்த அளவுக்கு லோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். இருந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாங்க மிடில் ஓவர்ஸில் அப்படிங்கும்போது 5.5க்கு ரெடியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரியான சமயத்தில் நீங்கள் இந்தியாவோட ஸ்டாக்கை வந்து பை பண்ணுங்கள். ஒருவேளை பாகிஸ்தான் டீம் ஃபர்ஸ்டா பேட் பண்ணாங்க அப்படிங்கும்போது அந்த டீமோட பேட்டர்ஸ் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்றாங்க அதன் பொறுத்து தான் நம்ம எப்போ இந்தியாவோட ஸ்டாக்கை பை பண்றது அப்படிங்கிறது டிசைட் ஆகும். மோஸ்ட்லி இந்தியா தான் வந்து இந்த போட்டியில ஜெயிப்பாங்க. ஸோ கான்ஃபிடென்ட்டா நீங்க வந்து இந்தியாவோட ஸ்டாக்கை பை பண்ணலாம். மேட்ச் நடக்கிறப்போ நான் வந்து எப்போ வாங்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்றேன். ஒருவேளை பாகிஸ்தான் டீம் ஃபர்ஸ்டா பேட் பண்ணாங்கன்னா. ட்ரேடிங் பற்றி நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கல அப்படின்னா அதுக்கான வீடியோ ஆல்ரெடி மேக் பண்ணியிருக்கேன். வீடியோட லிங்க் ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன். மறக்காம அந்த வீடியோ பாருங்க. ட்ரேட் பண்ணுறதுக்கான பெஸ்ட் ஆப்ஸோட லிங்க் Real11 அண்ட் ஸ்போர்ட்ஸ் பாஸ் இந்த ரெண்டு ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் இதில் ட்ரை பண்ணலாம். ஃபேண்டசி டீம் கிரியேட் பண்ணுறது போக சைமல்டேனியஸாக இதுலேயும் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுடைய ப்ராஃபிட்டை எக்ஸ்போனன்ஷியலாக இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஒருவேளை ஃபேண்டசி டீம் அது கிரியேட் பண்ணுறதுல உங்களுக்கு லாஸ் ஏற்பட்டுச்சு அப்படின்னா இதில் நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்கலாம். அடுத்ததா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பார்க்கலாம். இதுவரை இந்த ரெண்டு அணிகளும் டோட்டலாக 135 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க ஒன் டே ஃபார்மேட்டில். அதில் அதிக போட்டிகளில் பாகிஸ்தான் டீம் தான் ஜெயிச்சிருக்காங்க 73 மேட்சஸில். லாஸ்ட் 3 இயர்ஸ் பார்த்தோம்னா 2 மேட்ச்சில் ப்ளே பண்ணியிருக்காங்க. அந்த 2 மேட்ச்லையுமே இந்தியா தான் ஜெயிச்சிருக்காங்க. இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னாலும் 2 தடவை மோதிருக்காங்க. அந்த 2 போட்டிலையுமே இந்தியா தான் ஜெயிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வென்யூ ரெக்கார்ட் பார்த்தோம்னா இந்தியா இந்த கிரவுண்டில் டோட்டலாக 7 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 6 மேட்சஸில் ஜெயிச்சிருக்காங்க. ஒரு மேட்ச் டையாக இருக்கு. இந்த கிரவுண்டில் இதுவரை தோல்வி அடைஞ்சதில்லை. அதுக்கப்புறம் பாகிஸ்தான் பார்த்தோம்னா டோட்டலாக 21 மேட்ச் ப்ளே பண்ணி 8 மேட்ச் மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க. வின் ரெக்கார்ட் ரொம்ப புவரா இருக்கு. அடுத்ததா வென்யூ ரெக்கார்ட் பார்க்கலாம். 2023லேருந்து இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா டோட்டலாக 12 ஒன் டே மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் ஃபர்ஸ்டா பேட் பண்ணவங்க 4 போட்டிலும், செகண்டா பேட் பண்ணவங்க 8 போட்டிலும் ஜெயிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 181ம், செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 161ம் இருக்கு. ரெண்டு இன்னிங்ஸ்லுமே சுமாராக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வின்னிங் ஸ்கோர் பார்த்தோம்னா இங்கே 236 இருக்கு. ஃபர்ஸ்டா பேட் பண்ணக்கூடிய டீம் 236 ரன்ஸ் அடிக்கிற பட்சத்தில் அந்த ஸ்கோரை சக்ஸஸ்ஃபுல்லாக டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பேட்டர்ஸோடைய ஆவரேஜ் 21 தான் இருக்கு. சுமாராக தான் இருக்கு. அடுத்ததா மேட்ச் ப்ரோக்ரஷன் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். இந்த ஸ்டாட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2023லேருந்து இங்கே நடந்த 12 ஒன் டே மேட்சஸ்
ஃபேஸ் வைஸா எப்படி ப்ரோக்ரஸ் ஆயிருக்கு அப்படின்னு டீட்டெயிலா பார்க்க போறோம். வரக்கூடிய மேட்ச்சுக்கு பார்த்தோம்னா, இந்த ப்ரோக்ரஷன்ல ஒரு சில மாற்றங்கள் கண்டிப்பா வந்திருக்கும். ஏன்னா வரக்கூடிய மேட்ச்க்கான லேட்டஸ்ட் பிட்ச் கண்டிஷன் அண்ட் டீம் ஸ்ட்ரென்த் இந்த 2த்துலயும் மாற்றங்கள் இருக்கிறதால, இதுலயும் சேஞ்சஸ் எதிர்பார்க்கலாம். அதனால ஸ்மால் லீக் டீம் கிரியேட் பண்றவங்க இந்த ஸ்டாட்ஸ், லேட்டஸ்ட் பிட்ச் கண்டிஷன் அண்ட் டீம் ஸ்ட்ரென்த் இந்த 3த்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டீமை மேக் பண்ணுங்க. கிராண்ட் லீக் டீம் மேக் பண்றவங்க மட்டும் ஒரு சில டீம்ஸை இந்த ப்ரோக்ரஷனை பேஸ் பண்ணி எடுங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா பவர் பிளே ஓவர்ஸ் அண்ட் மிடில் ஓவர்ஸ் 2 ஃபேஸ்லயுமே பேட்டர் ஸ்ட்ரகிளா இருக்காங்க. பவர் பிளே ஓவர்ஸ்ல ரன் ரேட் 3.6ம் மிடில் ஓவர்ஸ்ல 3.7ம் இருக்கு. இதுவே டெத் ஓவர்ஸ்ல 6 ரேஞ்சில் இருக்கு. இங்க மட்டும் டீசெண்டா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பவுலர்ஸ் பார்த்தோம்னா மிடில் ஓவர்ஸ்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதிகமா விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. மற்ற 5 ஃபேஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இங்க தான் அதிகமா விழுந்திருக்கு. ஆவரேஜ் விக்கெட் லாஸ் 4.5 இருக்கு. அதுக்கப்புறம் டெத் ஓவர்ஸ்லயும் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அப்ராக்சிமேட்டா பார்த்தோம்னா 3 விக்கெட்ஸ் ஆவரேஜா எடுத்திருக்காங்க அந்த 12 மேட்சஸ்ல. இதுவே செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா பவர் பிளே அண்ட் மிடில் ஓவர்ஸ் 2 ஃபேஸ்லையுமே ரன் ரேட் வந்து எக்ஸாக்டா 4 இருக்கு. டெத் ஓவர்ஸ்ல 5.6 இருக்கு. கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போலவே தான் இங்கேயும் இருக்கு. விக்கெட்ஸ்ல பார்த்தீங்கன்னாலும் மிடில் ஓவர்ஸ்ல அதிகமா விழுந்திருக்கு. ஆவரேஜ் விக்கெட் லாஸ் 4.3 இருக்கு. விக்கெட் ட்ரையா இருக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2 ஃபேஸ்லையுமே ஸ்பின்னர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம். 2 டீம்ல இருக்கக்கூடிய ஸ்பின்னர்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. குறிப்பா இந்தியன் டீமோட ஸ்பின்னர்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா இந்தியா தான் ஸ்ட்ராங்கர் டீமா இருக்காங்க. ஒவ்வொரு மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் ஆகட்டும், ட்ரேடிங் பற்றின ப்ரிவியூ ஆகட்டும், எல்லாமே நான் டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அது போக நீங்கள் வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஸ்டாட்ஸ் போக இன்னும் இன்டெப்த்தான ஸ்டாட்ஸ், பிளேயரை பற்றின இன்டெப்த் ஸ்டாட்ஸ், வென்யூ பற்றின இன்டெப்த் ஸ்டாட்ஸ் எல்லாமே நாங்கள் தான் ப்ரொவைட் பண்ணுவேன். ஆனால் மறக்காமல் அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரியுற QR கோடை ஸ்கேன் பண்ணியும் நீங்கள் அங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்ததா ஃபாஸ்ட் bowlers அண்ட் ஸ்பின்னர்ஸ் இந்த கிரவுண்டில் இதுவரை எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்டெப்த்தாக பார்க்கலாம். 2023லேருந்து இங்கே நடந்த 12 ஒன் டே மேட்சஸில் ஃபாஸ்ட் bowlers டோட்டலாக 517 ஓவர்ஸ் போல் பண்ணியிருக்காங்க. 53% ஆஃப் ஓவர்ஸ் போல் பண்ணி 106 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. விக்கெட்ஸ் பர்சன்டேஜில் பார்த்தோம்னா 55% ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரு இன்னிங்ஸ்க்கு 4 விக்கெட் ஆவரேஜாக எடுக்கிறாங்க ஒவ்வொரு 29 பால்ஸுக்கு. விக்கெட்ஸ் பர் இன்னிங்ஸ் அண்ட் ஸ்ட்ரைக் ரேட் ரெண்டுமே நல்லா இருக்கு. எக்கனாமி ரேட் 4.4 இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்பின்னர்ஸ் பார்த்தோம்னா டோட்டலாக 469 ஓவர்ஸ் போல் பண்ணியிருக்காங்க. 48% ஆஃப் ஓவர்ஸ் போல் பண்ணி 87 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. விக்கெட்ஸ் பர்சன்டேஜில் பார்த்தோம்னா 45% ஆஃப் விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க. ஒரு இன்னிங்ஸ்க்கு 3.6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அப்ராக்சிமேட்டாக 4 விக்கெட் ஆவரேஜாக எடுக்கிறாங்க. ஃபாஸ்ட் bowlersக்கு நிகராக இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைக் ரேட் வச்சு பார்த்தோம்னா 32 பால்ஸுக்கு ஒரு விக்கெட் வந்து எடுத்திருக்காங்க. ஸ்ட்ரைக் ரேட் இவங்களுக்கும் நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் எக்கனாமி ரேட் பார்த்தோம்னா ஃபாஸ்ட் bowlersக்கு இருந்த ரேஞ்ச் தான் இவங்களுக்கும் இருக்குது. 4.4 இருக்குது. அடுத்ததா பேட்டர்ஸ் இந்த கிரவுண்டில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்னிங்ஸ் வைஸாக இன்டெப்த்தாக பார்க்கலாம். மேட்ச் ப்ரோக்ரஷன் ஸ்டாட்ஸை எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணீங்களோ அதே போல தான் இந்த ஸ்டாட்ஸும் நீங்கள் அப்ரோச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஓப்பனர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா இங்கே ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேட் பண்ணும்போது ஓப்பனர்ஸ் வந்து ஆவரேஜாக 44 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. இதுவே செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணும்போது 66 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணும்போது தான் நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணும்போது நிறைய மேட்சஸில் பேட்டிங்க்கு கண்டிஷன் நல்லா இருந்திருக்கு. அடுத்ததா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், செகண்ட் இன்னிங்ஸோட டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர் அண்ட் லோவர் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 41% ஆஃப் ரன்ஸும், மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 36% ஆஃப் ரன்ஸும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து பார்த்தோம்னா 23% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. கன்சிடரபிள் கான்ட்ரிபியூஷன் அவங்க கிட்ட இருந்தும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 3 பேர்த்துக்குமே சுமாராக தான் இருக்கு. 60 ரேஞ்சில் மட்டும் தான் இருக்கு. லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ்க்கு மட்டும் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. டெத் ஓவர்ஸ்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க மற்ற 2 பேர்த்து கூட கம்பேர் பண்ணும்போது. இதுவே செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணும்போது பார்த்தோம்னா டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 59% ஆஃப் ரன்ஸும், மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 30% ஆஃப் ரன்ஸும் வந்திருக்கு. இங்க பாத்தீங்கன்னா டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் தான் அதிகமா வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைக் ரேட்டும் அவங்களுக்கு நல்லா இருக்கு, 77 இருக்கு. பட் மிடில் ஓவர்ஸ்ல பார்த்தோம்னா ஸ்ட்ரைக் ரேட் கொஞ்சம் டிராப் ஆயிருக்கு. இந்த மிடில் ஓவர்ஸ்ல நம்ம ஆல்ரெடி மேட்ச் ப்ரோக்ரஷன் ஸ்டாட்ஸ்ல பார்த்துருப்போம். ஸ்பின்னர்ஸுடைய டாமினேஷன் இருந்திருக்கு. அதனால பேட்டர்ஸ் கொஞ்சம் ஸ்லோவா வந்து பிளே பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இங்க பேட்டர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி இங்கே நடந்த போட்டிகள் எப்படி ப்ரோக்ரஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்துருப்போம். இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் விட ஸ்ட்ராங்கர் டீமாக இருக்காங்க. இந்த போட்டியில் பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேட் பண்ணாங்க அப்படிங்கும்போது இதே மாதிரி ப்ரோக்ரஸ் ஆகலாம். ஒருவேளை இந்தியா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேட் பண்ணாங்க அப்படிங்கும்போது இதே மாதிரி ப்ரோக்ரஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் 50-50 இருக்கு. நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் டிசைட் பண்ணி ஆகணும். வென்யூ ப்ரோக்ரஷனுக்கு ஏற்ற மாதிரி எடுக்கணுமா, இல்லை டீம் ஸ்ட்ரென்த்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கணுமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிட்டு தான் நம்மளுடைய டீமை கிரியேட் பண்ணி ஆகணும். அடுத்ததா பவுலர்ஸ் இந்த கிரவுண்டில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்னிங்ஸ் வைஸா இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூ பால் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். நியூ பால் ஓவர்ஸ்ல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல விக்கெட்ஸ் பர் இன்னிங்ஸ் 0.9ம், செகண்ட் இன்னிங்ஸ்ல 1.6ம் இருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ்ல நல்லா இருக்கு. இதுவே டெத் ஓவர்ஸ்ல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல விக்கெட்ஸ் பர் இன்னிங்ஸ் 2.8ம், செகண்ட் இன்னிங்ஸ்ல 0.7 தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் இங்க நல்லா இருக்கு.
அடுத்ததா ஃபாஸ்ட் bowlers அண்ட் ஸ்பின்னர்ஸ் இந்த கிரவுண்ட்ல இதுவரை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்னிங்ஸ் வைஸா இன்டெப்தா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா ஃபாஸ்ட் bowlers டோட்டலா 118 விக்கெட்ஸும் ஸ்பின்னர்ஸ் வந்து 70 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. ரெண்டு பேருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபாஸ்ட் bowlers ஒவ்வொரு 31 பால்ஸுக்கு ஒரு விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ் வந்து ஒவ்வொரு 35 பால்ஸுக்கு ஒரு விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா ஃபாஸ்ட் bowlers டோட்டலா 83 விக்கெட்ஸும் ஸ்பின்னர்ஸ் வந்து 77 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. இதுல பார்க்கும்போது ரெண்டு பேருமே இங்கேயும் ஈக்குவலா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு 33 பால்ஸுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. நம்மளுடைய ப்ரிவியூ வீடியோஸ்ல வரக்கூடிய ஸ்டாட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணி ஃபேண்டசி டீம் கிரியேட் பண்ணக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்க. உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய சப்போர்ட்டை பொறுத்து இன்னும் இன்டெப்தான ஸ்டாட்ஸ் நான் வந்து ஆட் பண்றேன். அது ட்ரேடிங் அதுக்கப்புறம் கிராண்ட் லீக் டீம்ஸ் கிரியேட் பண்றவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்ததா இந்தியன் டீம் ப்ரிவியூ பார்க்கலாம். இந்தியா பார்த்தோம்னா இந்த டோர்னமெண்ட்டோடைய முதல் மேட்ச்ல பங்களாதேஷ் டீமை 6 விக்கெட்ஸ் டிஃபரன்ஸ்ல ஜெயிச்சிருந்தாங்க. அந்த போட்டியில பார்த்தோம்னா ஃபர்ஸ்டா போல் பண்ணும்போது முகமது ஷமி அதிகபட்சமா 5 விக்கெட் எடுத்திருந்தாரு. ஹர்ஷித் ராணா 3 விக்கெட்டும் அக்சர் பட்டேல் 2 விக்கெட்டும் எடுத்திருந்தாங்க. சேஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்தாங்க மிடில் ஓவர்ஸ்ல. இருந்தாலும் சுப்மன் கில் அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா அண்ட் கேஎல் ராகுல் இந்த 3 பேருமே நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணி இந்தியா வந்து ஜெயிக்க வச்சிருந்தாங்க. 6 விக்கெட்ஸ் டிஃபரன்ஸ்ல ஜெயிச்சிருந்தாங்க. அடுத்ததா இந்தியன் டீம் பாசிபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். டாப் ஆர்டர்ல சுப்மன் கில், ரோஹித் சர்மா, விராட் கோலி. மிடில் ஆர்டர்ல ஸ்ரேயாஸ் ஐயர், கேஎல் ராகுல், அக்சர் பட்டேல், ஹர்திக் பாண்டியா. லோவர் ஆர்டர்ல ரவீந்திர ஜடேஜா, முகமது ஷமி, ஹர்ஷதீப் சிங் அண்ட் வருண் சக்கரவர்த்தி. இந்த போட்டியில ஹர்ஷித் ராணாவுக்கு பதிலாக ஹர்ஷதீப் சிங்கும் குல்தீப் யாதவுக்கு பதிலாக வருண் சக்கரவர்த்தியும் பிளே பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா இந்தியன் டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சுப்மன் கில். இவர் பார்த்தோம்னா பாகிஸ்தான் டீமுக்கு 3 மேட்சஸ் பிளே பண்ணி 84 ரன்ஸ் மட்டும் அடிச்சிருக்காரு. அதிகபட்சமா ஒரு மேட்ச்ல 58 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல பிளே பண்ண ஒரு மேட்ச்ல செஞ்சுரி அடிச்சிருக்காரு. லாஸ்ட் மேட்சோட ஸ்டாட்ஸ் தான். ரீசன்ட் ஃபார்ம்ல லாஸ்டா பிளே பண்ண 5 மேட்ச்ல 4 மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. சூப்பர்பான ஃபார்ம்ல இருக்காரு. மேட்சஸ்ல எல்லா பவுலிங் டைப் கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா ரோஹித் சர்மா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுத்தோட ஸ்டாட்ஸ்மே நல்லா இருக்கு. பாகிஸ்தான் டீமுக்கு 51 ஆவரேஜும் இந்த கிரவுண்ட்ல 69 ஆவரேஜும் இருக்கு. ரீசன்ட் ஃபார்ம்ல லாஸ்டா பிளே பண்ண 5 மேட்ச்ல 2 மேட்ச்ல 40 ரன்ஸா கிராஸ் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் மேட்சப்ஸ்ல பாத்தீங்கன்னா இவரும் எல்லா பவுலிங் டைப்புக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. நெக்ஸ்ட் விராட் கோலி. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் இவருக்கும் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. பாகிஸ்தான் டீமுக்கு 52 ஆவரேஜ் இருக்கு. இந்த கிரவுண்ட்ல பிளே பண்ண மேட்ச்ல 22 ரன்ஸுக்கு அவுட் ஆயிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம்ல லாஸ்டா பிளே பண்ண 5 மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் தான் 40 ரன்ஸை கிராஸ் பண்ணிருக்காரு. ரீசன்ட் டைம்ல இன்கன்சிஸ்டன்டா இருந்திருக்காரு. பட் மேட்சப்ஸ் பார்த்தோம்னா எல்லா பவுலிங் டைப்புக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. நெக்ஸ்ட் ஸ்ரேயாஸ் ஐயர். பாகிஸ்தான் டீமுக்கு 2 மேட்ச் பிளே பண்ணி 67 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல பிளே பண்ண ஒரு மேட்ச்ல 15 ரன்ஸுக்கு அவுட் ஆயிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம்ல லாஸ்டா பிளே பண்ண 5 மேட்ச்ல 3 மேட்ச்ல 40 ரன்ஸை கிராஸ் பண்ணிருக்காரு. மேட்சப்ஸ் இவருக்கும் நல்லா இருக்கு எல்லா பவுலிங் டைப்புக்கும். நெக்ஸ்ட் கேஎல் ராகுல். பாகிஸ்தான் டீமுக்கு பார்த்தோம்னா 3 மேட்சஸ்ல 187 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அவர் பிளே பண்ண 3 மேட்ச்ல ஒரு மேட்ச்ல 50, இன்னொரு மேட்ச்ல செஞ்சுரியும் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா 2 மேட்ச் பிளே பண்ணி 101 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம்ல லாஸ்டா பிளே பண்ண 5 மேட்ச்ல 2 மேட்ச்ல 40 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப்புக்கும் இவருக்கும் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா அக்சர் பட்டேல். பேட்டிங் ஸ்டாட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த கிரவுண்ட்ல ஒரு மேட்ச் பிளே பண்ணி 8 ரன்ஸுக்கு அவுட் ஆயிருக்காரு. லாஸ்ட் மேட்சோட ஸ்டாட்ஸ் தான். பவுலிங்ல 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. ரீசன்ட் ஃபார்ம்ல பேட்டிங்ல 2 மேட்ச்லயும் பவுலிங்ல டோட்டலா 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ்ல ரைட் ஆர்ம் பேசர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பவுலிங்ல ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு எதிராக மட்டும் நல்லா பவுல் பண்ணிருக்காரு. அடுத்ததா ஹர்திக் பாண்டியா. பாகிஸ்தான் டீமுக்கு 4 மேட்சஸ்ல பேட் பண்ணி 209 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங்ல 6 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 8 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு பாகிஸ்தான் டீமுக்கு. அதுக்கப்புறம் ரீசன்ட் ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா லாஸ்டா பிளே பண்ண 5 மேட்ச்ல பேட்டிங்ல எதுலயுமே 40 ரன்ஸை கிராஸ் பண்ணல. பவுலிங்ல டோட்டலா 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. மற்ற பவுலிங் டைப்க்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. பவுலிங் மேட்சப்ஸ்ல ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் நல்லா பவுல் பண்ணிருக்காரு. அடுத்ததா ரவீந்திர ஜடேஜா. பேட்டிங் ஸ்டாட்ஸ் ஓவராலா பார்த்தோம்னா ஸ்டாட்ஸ் சுமாரா தான் இருக்கு. பாகிஸ்தான் டீமுக்கு ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் அதிகபட்சமா 52 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங்ல 11 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 12 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு பாகிஸ்தான் டீமுக்கு. இந்த கிரவுண்ட்ல 4 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ரீசெண்டா பிளே பண்ண மேட்சஸ்ல டோட்டலா 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பேட்டிங் மேட்சப்ஸ்ல லெக் பிரேக் பவுலர்ஸ் அண்ட் சனமன் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸ்ல ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு நல்லா பவுல் பண்ணிருக்காரு. நெக்ஸ்ட் முகமது ஷமி. பாகிஸ்தான் டீமுக்கு 3 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பெஸ்டா ஒரு மேட்ச்ல 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்ட்ல பிளே பண்ண ஒரு மேட்ச்ல 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம்ல லாஸ்டா பிளே பண்ண 5 மேட்ச்ல டோட்டலா 11 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. கன்சிஸ்டன்டா எல்லா மேட்ச்லயுமே விக்கெட்ஸ் எடுத்துட்டு வராரு. மேட்சப்ஸ்ல ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் 2 பேருக்கு ரவுண்ட் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா ஹர்ஷதீப் சிங். இவர் பாத்தீங்கன்னாலும் ரீசெண்டா கன்சிஸ்டன்டா விக்கெட்ஸ் எடுத்துட்டு வராரு. லாஸ்டா பிளே பண்ண 5 மேட்ச்ல டோட்டலா 14 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் 2 பேருக்கு ரவுண்ட் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. கடைசியா பார்த்தோம்னா வருண் சக்கரவர்த்தி. இவரும் ரீசெண்டா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு. ரீசெண்டா பிளே பண்ண டொமஸ்டிக் மேட்சஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. லாஸ்டா பிளே பண்ண 5 மேட்ச்ல பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா இவர் 15 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸும் இவருக்கு நல்லா இருக்கு.
அடுத்ததா பாகிஸ்தான் டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். பாகிஸ்தான் டீம் பார்த்தோம்னா இந்த டோர்னமெண்ட்டோடைய முதல் மேட்ச்ல நியூசிலாந்து டீம் எதிரா 60 ரன்ஸ் டிஃபரன்ஸ்ல தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பவுல் பண்ணும்போது நசீம் ஷா அண்ட் ஹாரிஸ் ராஃப் இந்த 2 பேருமே ஈச் 2 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பாகிஸ்தான் செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணும்போது அதாவது 321 ரன்ஸை டார்கெட்டா வச்சு களமிறங்கியிருந்தாங்க. ஸ்லோவா வந்து பேட் பண்ணியிருந்தாங்க. பாபர் அசாம் மட்டும் 64 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. பட் அவருமே ரொம்ப ஸ்லோவா பேட் பண்ணியிருந்தாரு. அதுக்கு அடுத்தபடியா சல்மான் ஆகா அண்ட் குஷ்தில் ஷா இந்த 2 பேருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அடுத்ததா பாகிஸ்தான் டீம் பாசிபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். டாப் ஆர்டர்ல இமாம் உல்லக், பாபர் அசாம், சவுத் ஷக்கீல். மிடில் ஆர்டர்ல முகமது ரிஸ்வான், சல்மான் ஆகா, தயப் தஹீர், குஷ்தில் ஷா. லோவர் ஆர்டர்ல சகின் ஷா அஃப்ரிடி, நசீம் ஷா, ஹாரிஸ் ராஃப் அண்ட் அப்ரார் அகமத். அடுத்ததா பாகிஸ்தான் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இமாம் உல்லக் இந்தியாவுக்கு எதிராக ரொம்ப போரா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 5 இன்னிங்ஸ்ல 64 ரன்ஸ் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா 4 இன்னிங்ஸ்ல பேட் பண்ணி 142 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. ரீசன்ட் ஃபார்ம்ல லாஸ்டா ப்ளே பண்ண 4 மேட்ச்ல பார்த்தீங்கன்னா 3 மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேட்ச் அப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா பாபர் அசாம் இந்தியாவுக்கு 7 மேட்சஸ்ல ப்ளே பண்ணி 218 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கு. பட் இந்த கிரவுண்ட்ல ரெக்கார்ட்ஸ் நல்லா இருக்கு. 7 இன்னிங்ஸ்ல 401 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பெஸ்டா ஒரு மேட்ச்ல 103 ரன்ஸும் இருக்கு. ரீசன்ட் ஃபார்ம்ல லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல 2 மேட்ச்ல மட்டும் 40 ரன்ஸை கிராஸ் பண்ணியிருக்காரு. மேட்ச் அப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் சவுத் ஷக்கீல் இந்தியாவுக்கு எதிராக ஒரு மேட்ச் தான் ப்ளே பண்ணியிருக்காரு. 6 ரன்ஸுக்கு அவுட் ஆயிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம்ல லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல எதுலையுமே 40 ரன்ஸை கிராஸ் பண்ணல. பவுலிங்ல 2 விக்கெட் எடுத்திருக்காரு. மேட்ச் அப்ஸ்ல ஆஃப் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. அடுத்ததா முகமது ரிஸ்வான் இந்தியாவுக்கு 2 மேட்ச் ப்ளே பண்ணி 51 ரன்ஸ் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல ரெக்கார்ட்ஸ் நல்லா இருக்கு. ஆவரேஜ் 42 இருக்கு. ரீசன்ட் ஃபார்ம்ல லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல 3 மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேட்ச் அப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா சல்மான் ஆகா இந்தியாவுக்கு ஒரு மேட்ச்ல பேட் பண்ணி 23 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங்ல ஒரு இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி விக்கெட் எதுவும் எடுக்கல. ரீசன்ட் ஃபார்ம்ல லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல 4 மேட்ச்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 4 மேட்ச்ல 40 ரன்ஸ் கிராஸ் பண்ணியிருக்காரு. இன்னொரு மேட்ச்ல 40 ரன்ஸை ரீச் பண்ணியிருக்காரு. பவுலிங்ல ஒரே ஒரு விக்கெட் மட்டும் தான் எடுத்திருக்காரு. மேட்ச் அப்ஸ்ல லெக் பிரேக் அண்ட் சனமன் பவுலருக்கு எதிராக த்ரெட் இருக்கு. அதுக்கப்புறம் பவுலிங் மேட்ச் அப்ஸ் இருக்கு புவரா தான் இருக்கு. அடுத்ததா தயப் தஹீர் ரீசன்ட் ஃபார்ம்ல லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல எதுலையுமே 40 ரன்ஸை கிராஸ் பண்ணல. நெக்ஸ்ட் குஷ்தில் ஷா லாஸ்ட் மேட்ச்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல டோட்டலா 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் பேட்டிங்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பவுலிங்ல பாத்தீங்கன்னா அதாவது பவுலிங் மேட்ச் அப்ஸ்ல ரைட் அண்ட் பேட்டர்ஸ்க்கு எதிராக ஸ்டார்ட்ஸ் புவரா தான் இருக்கு. அடுத்ததா ஷகின் ஷா அஃப்ரிடி இவர் வந்து இந்தியாவுக்கு 4 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 7 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்ட்ல 3 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. பெஸ்டா இந்தியாவுக்கு ஒரு மேட்ச்ல 4 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம்ல லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல டோட்டலா 8 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்ச் அப்ஸ்ல ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் 2 பேருக்கு ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா நசீம் ஷா இந்தியாவுக்கு 2 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம்ல லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல டோட்டலா 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்ச் அப்ஸ்ல ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் 2 பேருக்கு ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் ஹாரிஸ் ராஃப் இந்தியாவுக்கு 3 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம்ல லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல இவரும் 5 விக்கெட் எடுத்திருக்காரு. மேட்ச் அப்ஸ்ல ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் 2 பேருக்கு ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. கடைசியா அப்ரார் அகமத் ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தோம்னா லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல டோட்டலா 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. கன்சிஸ்டன்டா விக்கெட்ஸ் எடுத்துட்டு வராரு. மேட்ச் அப்ஸ்ல ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் 2 பேருக்கு ஸ்டார்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்ததா இந்த மேட்சுக்கான ஃபேண்டசி டீம் பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் டீம் ஸ்ட்ரென்த் பார்த்துடலாம். 2 டீமையும் அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா இந்தியா தான் ஸ்ட்ராங்கர் டீமாக இருக்காங்க. பாகிஸ்தான் டீம் ஓவராலாக பார்த்தோம்னா ஆவரேஜான டீமாக இருக்காங்க. ரீசெண்ட் டைமில் அந்தளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக இவங்க வின்னும் பண்ணலை. ரீசெண்டாக நடந்த ட்ரை சீரீஸில் தோல்வி அடைஞ்சிருந்தாங்க நியூசிலாந்து டீமுக்கு. அதுக்கப்புறம் இந்தியா எடுத்துட்டிங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக ஒன் டே ஃபார்மேட்டில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. பட் இருந்தாலும் முதல் மேட்ச்சில் செகண்டாக பேட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருந்தாங்க மிடில் ஓவர்ஸில். கீப்பர் செக்ஷன்ல முகமது ரிஸ்வான், இன்னொரு ஆப்ஷன் கேஎல் ராகுல் இருக்காரு. இந்த போட்டியில இந்தியா ஃபர்ஸ்டா பேட் பண்றாங்க அப்படிங்கும்போது அவரை நீங்க ட்ரை பண்ணலாம். நீங்க ஸ்டாட்ஸ்ல கூட பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்டா பேட் பண்ணும்போது லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ், மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் 2 பேர்த்துக்கிட்ட இருந்தும் கிட்டத்தட்ட ஈக்குவலா கான்ட்ரிபியூஷன் வந்திருக்கு. ஸோ அந்த வகையில இவருக்கான பேட்டிங் சான்ஸ் கிடைக்கும். ஒருவேளை செகண்டா இந்தியா பேட் பண்றாங்க அப்படிங்கும்போது பார்த்தோம்னா இவருக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிறது டவுட் தான். ஏன்னா ஒருவேளை ஒரு 200, 250க்குள்ளேயே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது இந்தியா சீக்கிரமா அந்த டார்கெட்டை சேஸ் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது மட்டும் அவரை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். பேட்டர்ஸில் பார்த்தோம்னா விராட் கோலி, ஸ்ரேயாஸ் ஐயர் அண்ட் சுப்மன் கில் இந்த 3 பேருமே பெஸ்ட் பிக்காக இருக்காங்க. பாகிஸ்தான் டீமில் இந்த கேட்டகரியில் பார்த்தோம்னா பாபர் அசாம் இருக்காரு. முதல் மேட்ச்சில் ரொம்ப ஸ்லோவாக பேட் பண்ணியிருந்தாரு. நியூசிலாந்து டீமோட பவுலிங் யூனிட் விட இந்தியன் டீமோட பவுலிங் யூனிட் நல்லா இருக்கு. அதனால் இந்த போட்டியில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாரா அப்படிங்கிறது டவுட் தான். அவருக்கு பதிலாக இந்தியன் டீம்லேருந்து ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டரோ இல்லைனா வந்து எக்ஸ்ட்ரா பவுலரோ எடுக்கிறது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அப்படி தான் எனக்கு படுது. நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக பாபர் அசாமை சூஸ் பண்ணலாம்.
ஆல்ரவுண்டர்ஸ்ல பார்த்தோம்னா சல்மான் ஆகா, குஷ்தில் ஷா, ரவீந்திர ஜடேஜா அண்ட் அக்சர் பட்டேல். அக்சர் பட்டேல பார்த்தோம்னா ரீசெண்ட் டைம்ல பவுலிங் போக பேட்டிங்லயும் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு வராரு. கண்டிப்பா நம்ம டீம்ல இருப்பாரு. அதுக்கப்புறம் பாகிஸ்தான் டீம்ல இருந்து பார்த்தோம்னா குஷ்தில் ஷா அவர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாரு. ஏன்னா இந்தியன் டீம்ல நிறைய பேர் ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. அதனால மேட்சப்ஸ் படி பவுலிங்ல பெஸ்ட் ஆப்ஷனா இருப்பாரு. டிரை விக்கெட் அப்படிங்கும்போது வேல்யூபிளான பிக்கா இருப்பாரு. பவுலர்ஸ்ல பார்த்தோம்னா அப்ரார் அகமத், முகமது ஷமி அண்ட் வருண் சக்கரவர்த்தி. இந்த மேட்சுக்கு டிரை விக்கெட் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கன்சிடர் பண்ணி நான் வந்து 2 டீம்ல இருந்தும் ஸ்பின்னர்ஸை சூஸ் பண்ணியிருக்கேன். அப்ரார் அகமத் அந்த அளவுக்கு பெருசா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடையாது. பட் நல்லா பவுல் பண்ணியிருந்தாரு முதல் மேட்ச்ல நியூசிலாந்து டீமுக்கு. முகமது ஷமி கண்டிப்பா நம்ம டீம்ல இருக்கணும். ஐசிசி டோர்னமெண்ட்ஸ்ல ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. அப்ரார் அகமத் அவருக்கு பதிலாக பார்த்தோம்னா நீங்க நசீம் ஷாவை பிக் பண்ணலாம். ரீசெண்ட் டைம்ல நல்லா பவுல் பண்ணிட்டு வராரு. விக்கெட்ஸ் தான் வந்து கன்சிஸ்டண்டா வந்து எடுக்கல. பட் சூப்பரா பவுல் பண்ணியிருந்தாரு. முதல் மேட்ச்ல 2 விக்கெட்டும் எடுத்திருந்தாரு. இந்த மேட்சுக்கான டாப் கேப்டன்சி பிக்ல ரவீந்திர ஜடேஜா, சுப்மன் கில் அண்ட் முகமது ரிஸ்வான் இருக்காங்க. இந்தியா இந்த போட்டியில மறுபடியும் சேஸ் பண்றாங்க அப்படிங்கும்போது சுப்மன் கில் கேப்டன்சி ஆப்ஷனுக்கு பெஸ்டா இருப்பாரு. ஃபர்ஸ்டா பேட் பண்றாங்க அப்படிங்கும்போது 50-50 சான்ஸ் தான். ஏன்னா இந்த கிரவுண்ட்ல ஃபர்ஸ்டா பேட் பண்ணும்போது பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல டாப் ஆர்டர் பேட்டர்ஸ். வென்யூ ஸ்டாட்ஸ் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ அதனால தான் ரிஸ்க்னு நான் வந்து சொல்றேன். இருந்தாலும் நீங்க வந்து பிக் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஜடேஜா இந்தியா ஃபர்ஸ்டா பவுல் பண்றாங்க டிரை விக்கெட் அப்படிங்கும்போது ஜடேஜாவை நீங்க கேப்டனா ட்ரை பண்ணலாம். ரீசெண்டா இங்கிலாந்து டீமுக்கு இங்கிலாந்து ஓடிஐ சீரீஸ்ல 2 மேட்ச்லயும் 3 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. கிராண்ட் லீக்ல பார்த்தோம்னா வருண் சக்கரவர்த்தி, முகமது ஷமி அண்ட் விராட் கோலி 3 பேருமே பெஸ்ட் பிக்கா இருப்பாங்க. ஜடேஜா போலவே தான் இந்த போட்டியில டிரை விக்கெட் அப்படிங்கும்போது வருண் சக்கரவர்த்தி நீங்க கேப்டனா சூஸ் பண்ணலாம் கிராண்ட் லீக்ல மட்டும். அதுக்கப்புறம் விராட் கோலியை பார்த்தோம்னா சேஸ் பண்றாங்க அப்படிங்கும்போது விராட் கோலியை நீங்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா விராட் கோலி சேஸ் பண்ணும்போது தான் ரெக்கார்ட்ஸ் நல்லா இருக்கு. இந்த கிரவுண்ட்லயும் சேஸ் பண்ணும்போது தான் பேட்டிங்கும் ஃபேவரபிளா இருக்கு. இந்த 2 லாஜிக்கை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். பட் ரீசெண்ட் டைம்ல இன்கன்சிஸ்டண்டா இருந்திருக்காரு. அதனால தான் டாப் கேப்டன்சி பிக்ல கொடுக்காம ஜிஎல்ல கொடுத்துருக்கோம். கிராண்ட் லீக்ல மட்டும் நீங்க ட்ரை பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் டாஸுக்கு அப்புறமா டெலிகிராம்ல நான் அப்டேட் பண்றேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. மறக்காம லிங்கை கிளிக் பண்ணி அங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை.